வீட்டுல ரொம்ப பிரச்சனையா ஆட்டி அழைக்கிறான் நீட்டு ஆட்டி அழைக்கிறான் நீட்டு நிமித்துறான் நீலி உலகத்தை சொரிய முழிக்கிறான் ஏறக தாய்வீடு போவேங்கிறா போடி 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 தொலைச்சு எடுத்து ராஸ்கல் லெக்கு புரியாம தெரிஞ்சாலே ஆனங்கட்டதனமா இருக்கு. இன்னும் பொழப்படா இது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரியா பொழப்பு பொழைக்கிறதுக்கு உச்சந்திர உட்காந்துக்கிட்டு 3 பேரை பிடிச்சுக்கிட்டு என்ன பண்றது முறுக்கு வித்து பொழைச்சுக்கலாம். அதுதான் செய்ய போறோம். ஊர்ல எல்லாரும் தான் பண்றாங்க. என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க செமையில பண்றாங்க மானங்கட்டது ஊருக்குள்ள எல்லாரும் தான் கல்யாணம் பண்றாங்க. ஆமா ஆமா நம்ம சும்மா இருக்கமே நம்மளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு கல்யாணம் பண்ணோம். பொண்டாட்டினா பொண்டாட்டி அம்சம் வேணும் பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டியா மரியாதை அப்படி ஒரு மரியாதை அப்பா பொண்டாட்டியில அப்புறம் அவங்க வீட்டுல மரியாதை அருமையா கொடுக்க மாட்டாட்டி மரியாதை போனோன்னா வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க நல்லா மரியாதை அவ்வளவுதானே. எங்க வீட்டுல அப்படி கிடையாது. உட்காருன்னா உட்காந்துருவான் படுறீன்னா படுத்துருவான் படுக்குதா அப்பேற்பட்ட பொம்பளடா எங்க அப்படி வச்சிருக்க பொண்டாட்டிய அப்படி வச்சிருக்கணும்னு நினைச்சேன் பொண்டாட்டிங்கிற ரூபத்துல என்னது பூதைய மாதிரி ஒருத்தி வந்து வாச்சிருக்காங்க. என்ன சொன்னாலும் இப்பதான் உயர்வா சொன்னீங்க நல்ல மரியாதையா பேசுவான். எப்படி வாடா போடாங்கிறதுக்கு மறுவார்த்தை பேச மாட்டான் மரியாதையா எப்படி என்ன எந்த ஊர்ல பொண்ணு எடுத்தீங்க நீங்க எதுப்பா எந்த ஊர்ல நான் பொண்ணு எடுத்தேன் புதுக்கோட்டையில தான் பொண்ணு எடுத்தேன். நமக்கு ஒரு பொண்ணு பாருங்களேன் புதுக்கோட்டை இல்லையா அவன் கொட்டை எடுத்துட்டு போவான். புதுக்கோட்டையில பொண்ணுப்பா பொண்டாட்டி அப்படி ஒரு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி கொள்ள நாள் ஆச்சு. பிள்ளையும் கிடையாது குட்டியும் கிடையாது. பிள்ளை இல்லையா நானும் முக்கியம் மத்தியம் விழுந்துக்கிட்டு நக்கியும் எதாங்க நடக்குதுங்க என்னமா முக்கிய பங்கைய பிள்ளை இல்லைன்னு முதல்ல போய் டாக்டர் தான் பார்த்தோம். சரி முதல்ல டாக்டர் கொண்டு என் முன்னாடி விட்டேன். எவ்வளவு கொடுத்தாரு லூசு பிள்ளை டாக்டர் எல்லாம் எதுக்கு விடுறா ஏன்னு கேட்க எதுக்கு அவருக்கு எல்லாம் பேசாம விட்டுறணும். நம்ம எங்க இருக்காது நம்ம வெளியே இருக்கிற டாக்டர் முன்னாடி உள்ள கூட்டிட்டு போய் அவரு செக்அப் பண்ணி பார்த்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை. அடுத்து என்னைய கூட்டி போனாங்க. என்னைய கூட்டி போயிட்டு என்னையும் கூட்டி போயிட்டு என்னையும் செக்அப் பண்ணி பார்த்தாங்க. உங்களுக்கு செக்கிங்க ஒன்னுலையும் கோளாறு இல்லப்பா அப்படின்னா என்னடா கோளாறு இல்லைன்றாரு. அப்புறம் ஏன் பிள்ளை பிறக்க அப்படின்னு சரி டாக்டர் எல்லாம் சரியில்லை இது போலி வைத்தியமா இருக்கலாம் அப்படின்னு சித்த வைத்தியத்தை போய் மத்த டாக்டர் நல்லா பார்ப்பாங்க. ஆமா எங்க ஒரு சித்த வைத்தியர் பயங்கரமான ஆளு. ஆமா இந்த மாதிரி வந்து கல்யாணம் பண்ணி கொள்ளனால ஆச்சியா பிள்ளை விட்டு கிடையாது ஏதாவது பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் அவர் வந்து எந்த பிடிச்சு பார்த்தாரு ஏதோ ஒன்னாலும் பிடிப்பாரு. நீங்க பிடிச்சு பேசாம இருக்கீங்க டாக்டரோட வைத்தியரோ எதையும் பிடிச்சாருன்னா ஏன்டா பிடிக்கிறேன்னு கேட்கக்கூடாது. பிடிக்க கொடுத்துட்டு பேசாம இருக்கணும். அவரை பிடிச்சு பார்த்துட்டு ஆமா டாக்டர் தான் அதுல ரொம்ப மெயின். டாக்டர் போனோன்னு முதல்ல இப்படி பிடிச்சு பார்த்தாரு கையை பிடிச்சு பார்த்தாரு நாடி ஆமா கண்ணை அப்படி முடிச்சு பாருங்கன்னாரு. அப்புறம் வாயை திறங்கன்னாரு. அப்புறம் டார்ச் லைட் அடிச்சு பார்த்தாரு. எதுல வாயில நண்டா டார்ச் லைட் ஏன் அடிச்சா இந்த டாக்டருக்கு கண்ணு தெரியாது. அதனால அவன் லைட் அடிச்சு பார்த்துட்டு ஆமா அதுக்கப்புறம் இது ஒண்ணு வச்சிருக்கேன் இந்த ஸ்டெத்தஸ்கோப் ஒண்ணு ஆமா அதை எடுத்து இதுல வச்சு இழுத்து விடு இழுத்து விடு இழுத்து விடு டாக்டர் உங்களை இழுத்து விட சொல்லாரு. ஆமா மூச்சை இழுத்து விட சொல்றாங்க. எல்லாம் பண்ணி பார்த்துட்டு கடைசியில நமக்கிட்டே கேட்கிறேன் உனக்கு என்ன பண்ணுதுன்றேன். இதுக்கு நம்ம பீஸ் 500 ரூபாய் பணம் கட்ட வேண்டியது நுழைவு கட்டணம். ஆமா அதுக்கப்புறம் 2500 ரூபாய்க்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு வா அந்த ஸ்கேன் எடுத்துட்டு வா இந்த ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க. அந்த வைத்தியர் வேணாம் அப்புறம் சித்த வைத்தியர் வந்து மருந்து கேட்டேன். சரி அவரு சொல்லிட்டாரு என்ன தம்பி இந்த மருந்தை சாப்பிடுங்க ஒரு 48 நாள் சாப்பிடுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது.
ஐயா மருந்து கொடுத்துட்டா எப்படிப்பா சாப்பிடுறது? சாப்பாட்டுக்கு முன்னாடியா அளவு சொல்லுப்பான்னு. சரி. நீங்க காலையில சாப்பாட்டுக்கு பின்னாடி இவ்வளவு நக்கு, இவ்வளவுடா, மத்தியான சாப்பாட்டுக்கு பின்னாடி அவ்வளவு நக்கு, அவ்வளவு நக்கு. ராத்திரி போய் எவ்வளவு வேணாலும் நக்குன்னா நீங்க என்ன பண்ணீங்க? எது நான் எவ்வளவு வேணாலும் ஆமா தேன்ல உழைச்சு நக்கட்டுனா நானும் நக்கி இந்த பத்தேன் முக்கி இந்த பட்டை பிள்ளையும் இல்ல குட்டியும் இல்ல. வேற என்ன பிரச்சனை? அந்த சோகத்துல குடிக்க ஆரம்பிச்சுட்டேன். குடிக்கிறேன்ற மயிறு. அம்மா எதுக்குடா குடிக்கிறான்? எதுக்கு இப்பதான் சொன்னிச்சு என்ன குடிக்கிறேன்? ஏன் குடிக்கிறேன் சொல்லுங்க. எது குடிக்கிறோம்? எது குடிக்கிறேன்னு தெரியாதா? எனக்கே தெரியாது அதெல்லாம். அப்ப ஒரு காற்று வாங்கிட்டு உட்காந்து பேசுவோம். எதுப்பா? அப்ப இதை பத்தி நீங்க கேட்கவே வேண்டாம். பொண்டாட்டியை கூப்பிடுறேன் பாக்குறியா? மரியாதை கூப்பிட்டு விடுங்க. அது கூப்பிட்டு விடுங்க. பொண்டாட்டி பொண்டாட்டியை கூப்பிடலான்னு பாக்குறேன். அவளை கல்யாணம் பண்ணி வச்சான் பத்தியா? ஆமா. அப்படியே வர்றேன். அப்புறம் போய் ஆளை பிடிச்சுக்கங்க. பொண்டாட்டி ஆளை புரோக்கரு அவன் தான் இது நல்ல உள்ள நல்லா இருக்கு. அப்படி பண்ணுவா இப்படி பண்ணுவா. உத்தமி பத்தினி கண்ணகி தமயந்தி நலாயினா சொன்னது. அவன் என்ன வர்ற ஆளை போய் விடாதிய பிடிச்சுங்க. வரட்டும் வந்து வச்சுக்கிறேன். ஏய் உள்ள நான் போன உடனே பயங்கரமா சத்தம் கேட்கும். டப்பு டப்புன்னு கேட்குமா? எப்படி கேட்கும்? சப்புன்னு கேட்கும். சரி யாரும் உள்ள வரக்கூடாது. சரி நாங்க வரமாட்டோம். ஒரு கதவுல ஓட்டர் வேற மாதிரி ஆயிப்போயிரும். கதவுல ஓட்டருக்கா? இன்னும் பழக்கத்தை மாத்தலை. சென்னல உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்வில் நிலை வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்வில் நிலை வேண்டும். நிறைவே காணும் மன வேண்டும். இறைவாக அதை நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்வில் நிலை வேண்டும். இமயமும் குமரியும் இணைந்திடவே எங்கோ என்போ விளைந்திடவே. இமயமும் குமரியும் இணைந்திடவே எங்கோ என்போ நிறைந்திடவே. சமயம் யாவும் கலந்திடவே சமயம் யாவும் கலந்திடவே. சத்தியம் என்றும் நிலைத்திடவே சத்தியம் என்றும் நிலைத்திடவே. உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். அறிவும் அன்பும் கலந்திடவே அழகில் வையம் மலர்ந்திடவே. அன்பும் அறிவும் கலந்திடவே அறிவில் வையகம் மலர்ந்திடவே. நெறியில் மனிதல் வாழ்ந்திடவே நெறியில் மனிதல் வாழ்ந்திடவே. நேர்மை நெஞ்சில் நிறைந்திடவே நேர்மை நெஞ்சில் நிறைந்திடவே. உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். நிறைவே காணும் மன வேண்டும். இறைவாக அதை நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். நீரும் நிலம் நிறந்தவர்களுக்கு மேல் பெரு பேரும் புகழும் பெருவாழ்வும் வரும் திரும்ப வாழ்நாளில் வஞ்சமில்லாதவருக்கு என்றும் தரும் சிவந்த தமறியால் தான் செந்தாமரை வளர் வீட்டுக்கு திருமகள் வெயிலில் உதவுவதற்கு நீரோடு கூடிய நிழல் நிலமரம் கட்டுக்கட்டாக நிழல் போற்றும் நல்ல பெயர் புகழ் பெருமையுடன் வாழ்வு நல்ல மக்களுடைய ஊர் வளரும் செல்வம் ஆகியவற்றை நெஞ்சில் வஞ்சம் இல்லாதவருக்கு வழங்குவாள். அப்படிப்பட்ட இந்த திருச்சூழல் பெரியவர்கள் சான்றோர்கள் ஆன்றோர்கள் அறிஞர்கள் அரசு ஊழியர்கள் தாய்மார்கள் மாணவ செல்வங்கள் ஆகிய அனைவருக்கும்
இந்த சிறியவனின் அன்பான வழக்கு தெரிந்து கொண்டு ஒன்றை நீக்கி ஒழுங்கிட்டு உண்டாகும் என்று அது வருடம் வந்த இது ஒன்றை இணையாத முன்பத்து நிறுவனருக்கு மினி ஈசன் செயல் ஒரு செயலில் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நினைத்த செயலியை கைகூடி வருதல் உண்டு மாறாகது ஒன்றி நினையாத செயல் தானே அதுவாகி விட்டல் உண்டு அனைத்தும் இணையாள ஈசன் செயல் என்னால் ஒன்று அதுபோல் நான் இந்த துணிக்கு வருவேனா என்பது அதுபோல் நான் இந்த துணிக்கு வருவேனா என்பது ஒரு கனவாகவே இருந்தால் என்னை இந்த மேடையில் இருந்து அழகு பறக்கும் தகலாம் ஈசனாகவும் கடவுளாக நினைத்து அடியன் ஏற்று தாங்கி நடித்துக் கொண்டு கதாபாத்திரத்தில் புழகிருந்தால் அடியனை மனித ஆசி வளவர் அன்பு கேட்டுக்கொண்டு என் கலைப்பை தொடர்கிறேன். நன்றி நடிகர். வணக்கம் 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 உள்ள இந்த பகுதிக்கு வரவழைத்து இந்த நாடகத்துறை அமைப்பாளர் அவர்களுக்கு எங்களுடைய நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. அருமையான ஒளிபரியில் தருக்கும் அதில் பணிபுரிய அத்துணை அன்பு சார்ந்த அவர்களுக்கும் என்னுடைய நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. எங்களுக்கு உணவு ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் குடும்பத்தாரர்களுக்கும் எங்களுடைய நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. நடிகர் வணக்கம் வணக்கம் வணக்கம். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அந்தி அந்தி வாழ்ந்தது போதும் ராஜா அந்தி அந்தி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆட்டு வெள்ளம் பொழுந்து ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்பட்ட கோலை இல்லம் எதற்கு. கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு நீ கொண்டு வந்ததின்னடா மீசை முறுக்கு. நித்தம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி. அண்ணாந்து பார்க்கிற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி. பொன்னான உலகென்ற பெயரும் விட்டால் பொன்னான உலகென்று பெயருமிட்டார். இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. உண்டு உண்டு என்று நம்பி காலை எடு இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு. இங்கே உன்னை விட்டால் பூமியில் கவலை விடு. ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமித்து இரண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமித்து அதில் நீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆட்டு வெள்ளம் பொழிந்து ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நாரதர் குருதி போல் நாம வேடுகிறவாரி இந்த வனத்திற்கு வந்துவிட்டோம். இந்த வனத்தை பகர்வு வள்ளியாகப்பட்டவள் இங்குதான் உலாவிக் கொண்டிருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. இந்த அடர்த்து எழுதப்படுகிறது ஆட்கள் இடப்பட்டம் சத்தம் ஏது ஓசை வருகிறதா என்று உற்று நோக்குவோம். ஆளும் சோ என்று கொண்டிருக்காள் இந்த தொழிலுக்கு சொந்தக்காரி. யாராக இருக்க விடுவாக வள்ளியாகத்தான் இருக்க வேண்டும். உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே ஒருவருக்கும் சொல்லிவிடாதே.
சூட்டுவேன் இவள் மார்பினிலே காலமெல்லாம் நடனமாடுவேன் இவள் மார்பினிலே காலமெல்லாம் நடனமாடுவேன் கனிவுடனே தனி மகிழே என்ன கூறுவேன் கனிவுடனே தனி மகிழே என்ன கூறுவேன் காலவரும் வந்தவுடன் உனக்கு கூறுவேன் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே எனக்கு மட்டும் சொந்தமல்லவா எங்கள் இருவருக்கும் இயற்கை தந்த பந்தமல்லவா உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே இன்பமெங்கே என்று தேடு இன்பமெங்கே என்று தேடு அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு இன்பமெங்கே என்று தேடு அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு இன்பமெங்கே என்று தேடு காசு பணம் சேர்த்து என்ன நன்மை இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை நாம் இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை இல்லை என்றால் வாழ்வினிலே உனக்கு இது இனிமை இன்பமெங்கே என்று தேடு கிடைப்பதல்ல இன்பம் கணிகையரின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம் அனிரசமாய் மதுவருந்தி கழிப்பதல்ல இன்பம் தணிகையரின் சுகத்தினில் கிடைப்பதல்ல இன்பம் இணையில்லா மனையாளின் வாய்மொழியே இன்பம் இணையில்லா மனையாளின் வாய்மொழியே இன்பம் அவள் இதழ் சிந்த புன்னகையே அளவில்லாத இன்பம் இன்பமெங்கே என்று தேடு தருவதில்லை இன்பம் மழலை மொழி வாயமுதும் வழங்க புள்ள செல்வம் மழலை மொழி வாயமுதும் வழங்க புள்ள செல்வம் உன்மார் மீது உதைப்பதிலே கிடைப்பதுதான் இன்பம் இன்பமெங்கே என்று தேடு இன்பமெங்கே என்று தேடு அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு இன்பமெங்கே என்று தேடு பாடலை கேட்டா மட்டும் பார்த்தாதான் அதில் வரக்கூடிய வரிகளை கவனித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. கணிரசமாய் மதுவருந்தி கழிப்பதல்ல இன்பம் கணிகையரின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. கணிரசமாய் மதுவருந்தி கழிப்பதல்ல இன்பம் அப்படின்னா ஒருவேளை நம்மெல்லாம் காசு நாமெல்லாம் கூட்டா சேர்ந்து மது அருந்துவது நமக்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் சந்தோஷமே கிடையாது. வேற எதுல நமக்கு மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னா ஒருவேளை விலை மாத்திரம் கொடுக்கிற மகிழ்ச்சியில நமக்கு சந்தோஷத்தை தருது அப்படின்னா அதுவும் இல்லையா. பிறகு வேற எதுல நமக்கு சந்தோஷம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இணையில்லா மனையாளின் வாய்மொழியே இன்பம். கொண்டாடி நல்லா திட்டினாக்க வாங்கிக்கணும், என்ன உதைச்சாலும் வாங்கிக்கணும். ஆமா, இணையில்லா மனையாளின் வாய்மொழியே இன்பம் அவள் இதழ் சிந்தும் புன்னகையே அளவில்லாத இன்பமா. பொண்டாட்டி என்னைக்கு வாய் திறந்து பேச ஆரம்பிக்கிறார்கள் அன்னைக்கு தான் நமக்கு இன்பமும் சந்தோஷமும் கிடைக்குதான் அப்படி சொல்லி கவிஞர் அழகாக வரிகள் போட்டிருக்கிறாரு.
வாய் திறந்து பேசுறான். ஆமா, ஆனா பல பேர் குடும்பங்கள் அப்படியே நடக்குது. பேசியே கொள்றான். என்னைக்கு மனைவி வாய் திறந்து பேச ஆரம்பிக்கிறார் அன்னைக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. என்னைக்கு நீ வாய் திறந்து பேசி அன்னைக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. எப்ப பார்த்தாலும் அது இல்ல இது இல்ல, அங்க போகாத இங்க போகாத, அதை செய்யாத இதை செய்யாத. வெளியில போனாதான் மனிதனுக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு வந்தா இப்படி செய்யாத இப்படி செய்யாத அப்படி செய்யாத இப்படி செய்யாதனா தவறான விஷயங்கள் எதுவும் செய்யாததுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற கதை மனைவி பேச்சை கேட்கணுமா? வெளியில நம்ம கேள்வினா நாம திருமணம் முடிக்கிற வரைக்கும் தாய் தான் நமக்கு என்ன வேணுமோ அப்படிங்கிற விஷயத்த சரியான முறையில பாதுகாத்து நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. தாய்க்கு பிறகு நமக்கு யாரை நம்ம பேணி பாதுகாக்கக்கூடிய கடமை யாருக்கு இருக்குது அப்படின்னா மனைவிக்கு தான் இருக்குது. அதனால்தான் இணையெல்லாம் மனையாளின் வாய்மொழிய இன்பம் அவள் இதழ் சிந்து புன்னகைய அளவில் அவன் நல்லாவே இல்லாட்டி இருந்தாலும் சரி, நீ சிரிச்சாதாம அழகா இருக்கிற, பேசினாதாம அழகா இருக்க அப்படி சொல்லி உருட்ட போட வேண்டியது. அப்படி இருந்தாதான் குடும்பத்தை ஓட்ட முடியும். இல்ல அப்படின்னா பிச்சுக்கிட்டு போக வேண்டியது. ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய செல்வங்களே மிக உயர்வான செல்வம் எது அப்படின்னா ஒருவேளை மாட மாளிகை கூட கோபுரம் வச்சிருக்கதா மிகப்பெரிய செல்வம் அப்படிங்கிறோம், அதுவும் கிடையாது. ஒருவேளை வாகனங்கள் அதிகமா வச்சிருந்தா ஒருவேளை அதுவா இருக்குமோ அப்படி பார்த்தோம், அது கிடையாதான். பொன்பொருள் வச்சிருக்கதா பணம் காசா அதுவும் கிடையாது. வேற ஒரு மனிதனுக்கு மிக உயர்வான செல்வம் எது அப்படின்னா அதுதான் மழலை செல்வம். அப்பேற்பட்ட ஒரு செல்வம் இல்லை அப்படின்னா போகாத கோவில் கிடையாது, வேண்டாத தெய்வங்கள் கிடையாது. அப்படி ஏதோ ஒரு வரதுனால ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கல, சிறு வயதாக இருக்க ஒரு 2-3 வயது இருக்கும்போது தூக்கி கொஞ்சம் மார்பில் உதச்சா வாங்கிக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு குழந்தை வளர்ந்து பெரிய ஆளான பிறகு ஒரு 20 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் மார்பில் உதச்சா வாங்கிக்குவோமா? தகப்பம் வாங்கிக்க முடியுமா? வாங்கக்கூடிய உடம்புல பலம் இருந்தாலும் கூட மனசுல தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. இப்பேற்பட்ட இப்படி எல்லாம் பார்த்து வளர்த்துமே நம்மளை எட்டி உதச்சுட்டானே அப்படிங்கிற வருத்தம் யாருக்கு இருக்கு? வெளியில சொல்ல முடியாது. வெளியில சொன்னா இதை விட நமக்கு அசிங்கம் வேற எதுவுமே கிடையாது. அதனால அப்படி யாரும் இருக்க மாட்டார்கள் என்று மதிப்பீடு தெரிவித்துக் கொண்டு ஒத்த கல்லு குத்தி சொழிக்குதடி, முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி, நான் முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி. முத்தமிடக் கூடாத திருமணமா மூக்குத்தி பஞ்சனையில் தடை செய்யுமா? இந்த மூக்குத்தி பஞ்சனையில் தடை செய்யுமா? ஒத்த கல்லு மூக்குத்தி சொழிக்குதடி, முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி, நான் முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி. கல்லோடு பூவிரண்ட கிள்ளி எடுத்து சிறு கல்யாண கதைகளை சொல்லி கொடுத்து கல்லோடு பூவிரண்ட கிள்ளி எடுத்து சிறு கல்யாண கதைகளை சொல்லி கொடுத்து உள்ளூர உள்ளூர எண்ணி கழித்து உள்ளூர உள்ளூர எண்ணி கழித்து நான் உறக்கத்தில் விழிப்பேன் உன்னை நினைத்தேன். ஒத்த கல்லு மூக்குத்தி சொலிக்கிறடி, முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி, நான் முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி. வெள்ளரி பழம் விழுந்த பிள்ளை சிரிப்பு என்று வேரோடு பூ பறிக்க வந்த நினைப்பு, வேரோடு பூ பறிக்க வந்த நினைப்பு. முள்ளிருக்கும் பூவும் உண்டு பெண்களிடத்தில், முள்ளிருக்கும் பூவும் உண்டு பெண்களிடத்தில், அதை முன்னாலே சொல்லி வைத்தேன் கண்களிடத்தில், அதை முன்னாலே சொல்லி வைத்தேன் கண்களிடத்தில். ஒத்த கல்லு மூக்குத்தி சொலிக்குதடி, முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி, நான் முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி. முத்தமிடக் கூடாத திருமணமா மூக்குத்தி பஞ்சனையில் தடை செய்யுமா? இந்த மூக்குத்தி பஞ்சனையில் தடை செய்யுமா? ஒத்த கல்லு மூக்குத்தி சொலிக்குதடி, முத்த
கைதட்டிய அந்த அன்புள்ளது என்னுடைய நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி எழுது வணக்கம். யார் ஒரு ஆடவன் அங்குமுங்கும் விழாவிக் கொண்டிருக்கிறார் அப்படி சந்திக்கலாம். சந்திப்பதற்கு முன்பதாக நல்ல வார்த்தை சொல்லிருக்கிய. நல்ல வார்த்தை என்ன? போகுது பார் நீ. நான் வர நேரம்னா போயிருவேன். போனதெல்லாம் பார்த்துட்டு இல்ல, பார்த்து விட்டாச்சு. இப்ப என்ன இடத்துல நிக்கிறோம் தெரியுமா? என்ன இடத்துல நிக்கிறோம்? இந்த இருக்கிறது போறதுக்குள்ள நம்ம போறதுக்குண்டான வேலையை பார்க்கணும். அப்படியா? ஆமா. நாம 2 பேர் போறதுக்கு இருக்கிறவங்க போறதுக்குள்ள நம்ம ஊருக்கு போற வேலையை பார்க்கணும். நம்ம ஊருக்கு போற வேலையா? நான் வேற ஒரு வேலையை நினைச்சிட்டேங்கய்யா. என்னமா போகுது என்ன போகுது? எனக்கு சொந்தமானது. உனக்கு சொந்தமா இருக்கட்டும், யாருக்கு? இது எதுக்குள்ள போச்சு? தங்களுடைய வனத்துக்குள்ள. இங்க பாருங்க, இந்த வனத்துக்குள்ள தான். உள்ள போயிருச்சா? உள்ள போயிருச்சு. போயிருச்சா? போயிட்டு இருக்கா? போயிருச்சு. போயிருச்சு. நல்லா தெரியும், நன்றாக தெரியும். உள்ள போயிருச்சு இல்ல? உள்ள நுழைந்துருச்சு. அப்புறம் என்ன? அப்புறம் என்னவா? அப்புறம் விடியா? அதாங்க எனக்கு பிரச்சனையே. அவன் விடிய கட்டாத நேரத்துல போகலன்னு வருத்தப்படுவேன். போயிருச்சு இல்ல? போயிருச்சு. அப்புறம் என்ன? செத்த கடக்கட்டு தானா வந்துரும். தானா வந்துருமா? பிரச்சனையா? ஐய, அதுவா வராதுங்க. ஏன் வராது? ஏன் வராது? நான் போனாதான் வரும். அதே சொல்றேன், விவரம் இல்லாம இருக்கே. இல்லைங்க ஐயா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். என்ன விஷயம்? இது ஒரு வழி பாதை. சரி. எல்லா பக்கமும் அடைச்சிருக்கோம். எல்லா பக்கமும் அடைச்சிட்டீங்களா? எல்லா பக்கமும் அடைச்சிருக்கு. உண்மையில இன்னைக்கு எல்லா பக்கம் இன்னைக்கு எல்லா பக்கம் தான் அடைச்சிருக்கு. துணியை வச்சு அடைச்சிருக்கா? ஆமா, எல்லாம் துணியை வச்சு அடைச்சிருக்கோம். துணியை வச்சு அடைச்சு வச்சிருக்கீங்களா? ஆமா. இது சரி. இதுல போச்சுன்னா இதுலதான் வரணும். இதுல போனா இதுலதான் வரணும். ஆமா. உள்ள ஒருவேளை வழி தெரியாம உள்ளே இருந்துச்சுன்னா நீ இப்படியே ரொம்ப பிடிச்சுக்கிட்டு இப்படி. நான் வந்த வேலையை முடிக்காம போக மாட்டேன். பிடிவாதமான வேண்டுவரா இருக்காரு. சரி, என்ன பண்ண போற? அனுமதி கொடுத்தீங்கன்னா போய் பிடிச்சு போயிருவேன். அனுமதி கொடுக்கணும்ல? ஆமா. கொடுக்க முடியாது. ஐயா இங்க வாங்க. அவர் அதை விட பிடிவாதம். ஒரு பெரிய மனுஷன். யாரா பெரிய மனுஷன்? ஐயா, யாரு பெரிய மனுஷன்? உங்களை தான் சொல்றேன். உங்க மீசையை பார்த்தா முரட்டு மீசையா இருக்குல்ல, யாரு? அதனால இங்க பெரிய மனிதன் தானே. அப்படின்னு எங்க எனக்கு தெரியுது. ஒருவேளை நீங்க அப்ப என்னை விட சிறு பாலகனா? நீங்க பெரிய மனுஷனே சும்மா நிக்கிறாரு, கடுப்பாயிருவேன். பெரிய மனுஷனா? நீங்க தான் இந்த இடத்துல பெரிய மனுஷன். சரி, பெரிய மனுஷன். என்ன அதுக்கு பிரச்சனை? உருக்கிற மானுக்கு பிடிக்கணும். அதுக்கு உண்டான வழியை நீங்க காமிச்சீங்க அப்படின்னா. எங்க பார்த்த? வெள்ளிமலையில. வெள்ளிமலையா? ஆமாங்கய்யா. அங்க பார்த்தமா? நீங்க எப்படி வந்துச்சு? விரட்டி வந்தனா இல்லையா? எதுக்கு விரட்டணும்? பிடிப்பதற்கு. எதுக்கு பிடிக்கணும்? கட்டி பிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். கட்டி பிடிக்கணும்? ஆமா. அதனால விரட்டி இருக்கேன். அதனால விரட்டி வந்தேன். அந்த மானு என்ன போச்சு? உங்க வனத்துக்கு வந்துருச்சு. இங்க வந்துருச்சு. நீ கட்டி பிடிக்கணும்னு நினைக்கிற மாதிரி அந்த மானு கட்டி பிடிக்கணும்னு நினைச்சிருந்துச்சுன்னா நீ எங்க நினைச்சியோ அந்த இடத்துல நின்று இருக்கும். அந்த மாடு நினைச்சிச்சு. என்ன ஒண்ணும் கொஞ்சம் கூச்ச சுபாவம் இது அந்த மானுக்கு. அதுக்கா? அந்த மானுக்கு தான். சரி. இந்த மான்குட்டிக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். அதனால அப்படி வெக்கப்பட்டு உடையாடக்கூடிய நேரத்துல வர்ற வழியில பாத்தீங்கன்னா உங்க வனத்துல வந்துருச்சு. எங்க கிட்ட வந்துச்சுன்னா உனக்கு கிடைக்காதுடா, விட்டுறா. ஐயா அப்படி மட்டும் சொல்லாதீங்க. ஐயா அப்படி சொல்லாதீங்க. ஏன்? இந்த மான்குட்டி இல்ல அப்படின்னு வச்சுங்களேன், நான் இருக்கவே மாட்டேன். ஏதாவது பண்ணிக்குவேன். எதுக்கு? அப்படி இல்ல, வேற ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவேன் இந்த மான்குட்டி பிடிக்கிறதுக்கு. நீ எந்த ஒரு பண்ணிக்குவேன், பண்ணி வைப்பேன். அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்கய்யா. ஆமாங்க. எந்த ஊர்? நீ வெள்ளிமலையே தான். வெள்ளிமலையிலே தான். வெள்ளிமலையில நீ யாரு? அப்ப வெள்ளிமலையில இருக்கிற ஆட்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? வெள்ளிமலையில யாருன்னா இன்னாருன்னு விளாக சொல்லுன்றேன். சடையமே. யாரு? வெள்ளிமலை சடையமேனா? ஆமா. நீயா? நான் தாங்க. எங்க அப்படி பாக்குறீங்க? மூத்தவளா சின்ன பேரா நடுவுலானா? நான் நடுவுலவன். நடுவுலானா? ஆமா. இல்ல பிள்ளை கேக்குறீங்களா? அப்பா அவர்கள் தெரியுமா உங்களுக்கு? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மொத்தாலாம் நல்லா இருக்காங்களா? அது என்னங்க மரியாதை இல்லாம பேசுறீங்க? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க.
ஏய் கொப்பேன் கோத்தாங்கிறீங்களே, எவ்வளவு பிரியமா கேக்குறேன். பிரியமா கேக்குறீங்க, ஆனா வார்த்தை கொஞ்சம் மனசை பாதிக்கிற மாதிரி இருக்கு. நான் எப்போ மோயும் உம்மான்னு தான் கேட்பேன். பகவானே, இப்ப உனக்காகத்தே மரியாதை கேட்கிறேன். கொப்பேன் கோத்தா நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கா? நல்லா இருக்காங்க. அப்புறம் என்ன, நல்லா இருந்தா அவ்வளவு சும்மா முட்டை பார்த்தா நல்லா இருக்கா அவ்வளவுதான். அவ்வளவு ஐயா, அதோட ஜாலியா இருப்பா. அப்பாவும் அம்மாவும் நலமாக இருக்கிறார்கள். சரி, ஆ, இப்ப என்னது இப்படி திர்ற நீ? மான்குட்டியை பிடிக்க வந்தேன்னு சொன்னேன் இல்லையா? நல்ல மனிதன் என்னடா இப்படி உள்ள வந்திருக்க? அது வேணா உண்மைதாங்க, அவர் நல்ல மனுஷன் தான். ஆனா நான் அவருக்கு எப்ப தப்பு பையன்றியா? இல்ல என்ன இப்படி வந்து தெரிஞ்ச அலையிறீ? எதுக்கு? அதுக்குதான். மொப்பெல்லாம் நினைச்சோன்னா அப்படி கையில பிடிப்பான். ஆமா. அப்படின்னா பிடிச்சிருவேன். அப்படிதான் பிடிச்சாரு. நானும் அதுக்குண்டான முயற்சியை பண்றேன், கிடைக்க மாட்டேங்குது ஐயா. ஆனா உங்க கூடவே தான் இருக்கிறேன், பாவம். எல்லா விஷயமே கத்துக்கிறேன். சரி, அந்த ஒரு விஷயம் மட்டும் கத்துக்கவே முடியல. இதெல்லாம் நீ கத்துக்க முடியாது. பகவானே, அப்படி சொல்லாதீங்க. இதெல்லாம் வந்து பிளட்ல வரணும், எதுல? ரத்தத்திலேயே வரணும். 40 வருஷம் ஆகணும்னா ஆமா, இன்னும் 40 வருஷம் ஆகுமா? அதுக்குள்ள உன் கட்ட அதன் பிறகு அது வந்தா என்ன, வராட்டி என்ன? ஒண்ணு தெரிஞ்சுக்க. சொல்லுங்கய்யா. இந்த ரத்தத்தை ஆ. சந்தேகமா இருந்துச்சுன்னா சரி. ஏன் ரத்தத்தை எடு, ஆ. அவன் ரத்தத்தை எடு. ஏன் ரத்தத்தை அது நமக்கு ஏறத்தான். ஆமா, எல்லாரும் ரத்தத்தை எடுத்து பாரு. நாங்க எல்லாம் ஓக்குறோம். எது? ஓக்குறுப்பா. ஓ, ஓ. ஆமா, சரி. என்ன குறுப்பது இல்ல. ஆ. ஆமா, என்ன ஆகுற வந்த அப்படி சொல்லு. ஆணுக்கே தெரியல. அது அப்படி உண்மைக்கு வா முதல்ல. பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, அது எனக்கு தெரியும். இந்த முகர மான் தேடுற முகர மொசை பிடிக்கிற நாய் மூஞ்சிய பார்த்தா தெரியும். ஐயா, இது என்ன? மான் தேடுற முகர பொம்பளை தேடி தெரியுது. பொம்பளை என்ன பண்றது, எல்லாருமே அதுக்காக தானே அழைகிறாங்க. யாரு? ஓடுறோம். ஆ? எல்லாரும் யாரு கலையிறா? எல்லாருமே பெண்களுக்கு தானே சம்பாதிக்கிறது, ஓடி ஆடி உழைக்கிறதுக்கலாம். வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதுக்கு தானே. அடேப்பா, அதெல்லாம் மனைவிக்கு, மகளுக்கு, தாய்க்கு, அதற்காக தானே ஓடுறோம். அது சரி, அது சரி. ஆ. அதெல்லாம் சரிட்டேன். சரி. இப்ப யார பார்க்க வந்த? உங்க தங்கச்சி வள்ளி பொண்ணு. ஆமா, இங்க பாருங்க. ஏன்டா இவ்வளவு நேரம் பேச்ச வளர்த்து இல்லைங்க, சொல்லி தொலைஞ்சிருக்கேன். வந்த உடனே சொல்லிருப்பேன். ஒருவேளை இங்க கோவப்பட்டு என்ன ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா? பயம் இருக்குல்ல, மரியாதை இழந்த பயம் இருக்கிறது. பயம் இருக்குல்ல, மரியாதை கலந்த பயம் இருக்கிறது. ரெண்டுமே வேணும். மரியாதையும் வேணும், நிச்சயமாக பயமும் இருக்க வேண்டும். அப்பதான் தொழில்ல இருந்தாத்தான் தொழில முன்னுக்கு வர முடியும். நிச்சயமாக. சரி சரி, சிரமப்பட வேணாம். சிரமப்பட வேண்டாமா? என் தங்கச்சி இங்கதான் இருக்கு. இங்கதானே இருக்காங்க. ஆமா, தெரிஞ்சுதானே வந்திருக்கேன். அதனால அடுத்த காவல்ல ஏன் ஆள் ஒண்ணு உங்க ஆளா? ஏமா உங்களுக்குமா? மகிழ்ச்சி. அவர்களை பார்க்க வேணாம். உங்களுக்கு மான இல்ல, நிறைய பேர் ஆட்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அந்த வரிசையில நீங்களுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வேறொன்றும் இல்ல. அந்த தூசு போல எங்களுக்கு போக மிச்சம் தாண்டா அடுத்தானுக்கு. இது என்ன பண்றீங்க? அப்படியா? இல்ல எங்களுக்கெல்லாம் விபூதி வைக்கிறப்ப அதான் உனக்கு போக மிச்சம். சிறப்பு. மிச்சம். அதுவும் எங்க பெரியவர் வச்சாரு. உங்களுக்கு போக மிச்சம் தான், ஆஹா, உங்களுக்கு போக மிச்சம் தான். சிறப்பு. அப்படித்தான் வச்சாரு. அப்படிதான் இருக்கா? ஆமா. அப்ப உங்களுக்கு பிறகுதான் எல்லாமே. ஒரு விஷயம் சொல்லுங்க. அடுத்த காவல்ல வந்து ஏன் ஆளு. சரி. உனக்கு ஒரு முறைக்கு தங்கச்சி வேணும். தங்கச்சியா? இன்னொரு முறைக்கு இன்னொரு முறைக்கு நான் வப்பாட்டியா வேணும். ஒரு முறைக்கு கேட்கணுமா இல்லையா? ஒரு முறைக்கு தங்கச்சி கேட்டு தொலையாட்டேன். 15 மறுமுறைக்கு 15 முறை ஆனாலும் அது தங்கச்சி தாண்டா. மானங்கட்டவள 15 முறை தங்கச்சி. போற போக்குல தொட்டுக்கிட்டு உழப்பிடக்கூடாது. உழைப்பிடக்கூடாதா? ஐயா, நான் ஒரு நான் இளம் மனுஷக்கார தாங்க மாட்டேன். நீங்களா? ஐயா, நானும் கொஞ்சம் வேகமா இருப்பேன். ஒருவேளை பொம்பளை பிள்ளை வந்துட்டா பாஞ்சிட்டேனா? தொட்டா என்ன பண்ண போறது? உனக்கு கரகா பிடித்தா பிடிக்கணும்னு இருந்துச்சுன்னா நான் என்னடா வேலி வச்சா கட்ட முடியும். ஐயா, உங்க கூடவே இருக்கிறேன். அந்த விஷயத்தை கூட கத்துக்க முடியலன்னா எப்படி? சரி, தொட்டா தொடு. சரி. ஆமா, அது தொட்டு தொடு. தொடவா? தொடுறது ஊர்ல மாதிரி தொட்டுக்க. சில பயிர் இருக்காங்க போற மக்கள் லபக்கணும் தயிர் சாதம் மாதிரி பிசைஞ்சு விட்டு போயிருவாங்க. லபக்கணும் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. அது நல்லா இருக்காது. ஆமா, லைட்டா அந்த மாதிரி தாக்க உள்ள விடுறா. போதுவார் வளதப்பிய குரமான்களை ஒரு மனிதரை கட்டி சில
பிடிச்சு ஆட வேணாம்னு சொல்லிட்டீங்க, தொட வேணாம்னு சொல்லிட்டீங்க, தங்கச்சி முறைன்னு சொல்லிட்டீங்க. ஆனா நான் இருக்கும் போதே நீங்க அந்த மாதிரி பண்றீங்களே, அப்ப எனக்கு மட்டும் மனசுல அதே அது ஏன் விட்டு பிள்ளைனா நான் கத்துவேன், அவங்க பண்ணுவேன். ஐயா நான் சின்ன பையன், நீங்க அந்த மாதிரி பண்ண உடனே எனக்கு ஒரு மாதிரியா தோணுது. சரி லைட் ஆகிக்கவா? தங்கச்சி போய் கிடக்க போறியா? அந்த மாதிரி சொல்லல, இந்த மாதிரி இல்ல அண்ணனை வச்சுட்டு பக்கத்துல இந்த மாதிரி நீங்க பண்றீங்களே, சின்ன பையனா இருக்கேன். இல்ல இல்ல பெரிய பட்டு இல்ல, உனக்கு பிடிக்குது இல்ல, பிடிக்குது இல்ல, இந்த பொண்ண சொல்லல, பண்ணிட்டு போங்கடா. என்ன செத்து போறது வரும், பண்ணிட்டு போறா. இந்த பொண்ண சொல்ல, நீங்க எங்க தங்கச்சிய பண்ணீங்கல்ல, உங்க தங்கச்சிய முடிஞ்சா பண்ணு, நீ செத்துருவ. ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன் தங்கச்சிய பத்தி எல்லாம் பேசாத. ஆஹா, நானும் ஒரே ஒரு முறை என்னன்னா கட்டி பிடிச்சி ஒரு 2 வார்த்தை பேசிக்கிறேங்க. எந்த பிள்ளையவா? உங்க தங்கச்சி கிட்ட. ஏன் தங்கச்சி? முடிஞ்சா செய், நானா வேணாம்னு சொல்றேன். நீங்களே அனுமதி கொடுத்துட்டீங்களா? முடிஞ்சா செஞ்சு வர்றேன். அதெல்லாம் முடியும், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆடி பாருங்க. எது ஆடி பாருங்க. ஆடி பாருங்க. ஆடி பாருங்க, அப்புறம் பார்க்கலாம் வள்ளியம்மா. ஆமா ஆமாண்ணே, அப்புறம் பார்க்கலாம். இப்பதான் சொல்றது, ஆடி பாருங்க ஆடி பாருங்க. ஐயோ, சிறப்பான விஷயம், ரொம்ப நன்றி. எதுக்கு நன்றி? நீங்க ஆடி பாடி வர வச்சீங்கல்ல, நான் தங்கச்சியை கூப்பிட மாட்டேன், ஆடு நீ. அப்படியா? நீங்க சொல்றீங்கல்ல, திருத்திருந்தா அப்படிதான் போடுறேன். கூடலூர் குண்டு மல்லி கொஞ்ச நேரம் நெருங்கி போலான்னு பார்த்தேன். நெருங்கி போறதா? ஏய் என்னங்க, உனக்கு தங்கச்சி வேணும், மானங்க. ஐயோ, இந்த ஆட்டத்துல அதையே மறந்துட்டேங்க. இவெல்லாம் ரொம்ப மோசமான இருக்காங்க. உங்க கூடவே இருக்கனா இல்லையா? அக்கா மலம் தள்ளிட்டு அக்கா தங்கச்சி. ரொம்ப சந்தோஷம். உங்க தங்கச்சி நானே அதே மாதிரி. அப்படி ஓரமா இல்ல, ஏங்க சொல்றத கர்றா. பாக்கணுமா வேணாம்? பார்க்கணும். அவனை நானே திருடி
நம்ம பேட்டர் வந்துடுறாரு. நம்ம பேட்டர் வந்தாரு. வேடர் வந்திருக்காரா? எதுக்கு வந்தாரா? அவர் மான் தேடி வந்தாராம். எது மான் தேடி வந்தாரா? என்னாச்சு? என்னாச்சு? அவர் தேடி வந்த மான் உள்ள போயிருச்சான். ஏதோ சொல்ல வந்தியா? மான் தேடி வந்தாரா? அவனு வேகம். அவர் தேடி வந்த மான் உள்ள போயிருச்சான். அதைத்தான் சொல்ல வந்தீங்களா? அங்க என்ன ஒண்ணு சொல்றது? சொல்லுனே. உள்ள போயிருச்சா ஒண்ணுமா? பிள்ளைகளை காப்பாத்துதான். உங்க 2 பேருக்கு இருந்து வர டான்ஸுக்கார பிள்ளைகிட்ட நான் காப்பாத்துறாங்கடி, நான் படுற பாடு. அவர் மான் தேடி வந்தாராம். அவர் தேடி வந்த மான் உள்ள போயிருச்சான். நீ போமா, அங்கிட்டு போனா தான் அங்கிட்டு விடுவாரு. இப்ப அவரா விட்டு உள்ள போயிருச்சா? பாத்தீங்களா? வரல தம்பி, நீங்க போயிட்டு வாங்கன்னு இடத்தினுடைய தலைவியை கூப்பிடுங்க. அவங்க கிட்ட தான் பேசுவோம். எங்க 2 பேர்த்தையும் சொல்லு. அதுக்கே வாய் 1.5 கிலோமீட்டர் போயிட்டு வருது. என்ன ஒண்ணு சொல்ற? சரி, என்ன இருந்தாலும் அவரு இடத்தின் தலைவிங்கிற பொறுப்புல இருக்க எனக்கு மதிப்பு கொடுக்குறாரு. அந்த இனத்தவர் அவர். ஆமா. எப்படி இனத்தவர்ன்றீங்க? ஆமா, அவரும் பட்டை நம்மளும் பட்டை. ஆமா, அப்படி அந்த வகையில இனத்தவர் சொல்றியானே, அதனாலதான் மதிச்சு நிப்பாட்டி இருக்கேன். சரிண்ணே, என்ன இருந்தாலும் நம்ம இடத்தை தேடி வந்துட்டார். அவருக்கு மரியாதை, ஒரு வரவேற்பு கொடுறா. யாருண்ணா? ஆமா. என்னன்னு இப்படி சொல்ற? இது வரைக்கும் நான் ஆம்பளை பார்த்ததே இல்ல. பொண்ணு யாருமா? இல்லனே, நம்ம குடும்ப ஆண்களை தவிர பிற ஆடவர் வெளியே அந்நிய ஆடவர்களை சந்தித்ததே கிடையாது. அப்படி சொல்லு. பெத்தாரு என்ற பெத்தார். ஆமாடா, அதனால நீ கவலைப்படாத. நான் இப்பதான் முத ஃபேமிலி ஜென்ஸ் தவிர மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒன்லி. அதர் ஜென்ஸ். ஓகே. ஓகே. ஏமா இல்லைமா. அरे இது தோணா அண்ணே ஏற்கனவே ஏண்டா கடந்து அலையிற மானத கல செத்தனா அண்ணா கணக்கெடுப்பு இருக்கான் போல. எப்படி வரவேற்பு கொடுக்கறன்னு சொல்லி கொடுங்க. இந்த வர்ற ஆட அன்னைக்கு சொல்லலையா அமாவாசை அன்னைக்கு சுடுகாட்டில் கொண்டு இந்த வர்ற இந்த நிக்கிற சாயல் தானே. எப்படின்னு கால் எப்படி வச்சிருக்கேன் பத்தியா? கை எப்படி வைக்கிறேன் இப்படி நின்னுட்டு ஒரு வெட்டு தான். எப்படி பாருங்கள் விடுவரே, பாருங்கள். இவெல்லாம் 1.5 மாசம் ஆகும். படுத்துருவேன், அதோட கிறங்கிடுவாங்க. சுட்டு போட்டாலும் இதெல்லாம் எனக்கு வராது. எனக்கு உன்னை காட்டில ஒன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு தெரியும் இந்த மாதிரி வரவேற்பு சமாதானப்படுத்துறாங்க. ஒவ்வொரு வரவேற்பு இருக்குல்ல, வரவேற்புல பல வகை உண்டு. இது எப்படி இருக்குன்ற வர்றப்பவே அதிரடியா இருக்கும். பாருங்கள் வேறுவரே, என்ன காரணத்திற்காக வந்திருக்கிறீர்கள், என்ன தேடுகிறீர்கள் என்பதை எடுத்து சொல்ல முடியுமா? இப்படி ஒரு வரவேற்பு, இது அதிரடியா இருக்கும். அடுத்த வரவேற்பு கொஞ்சம் நைவா இருக்கும். அது வர்ற அது வந்து ஏரியா. பாருங்கள் விடுவரே, தேடி போன ஒருத்தன், விரட்டி போன ஒருத்தன், துரத்தி போன ஒருத்தன். தேடி போனவன் யாரு, விரட்டி போனவன் யாரு, துரத்தி போனவன் யாரு, இதெல்லாம் தெரியுமா? தெரிந்தா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து ஒண்ணு வந்துச்சு பாரு, புயல் மாதிரி தான். சென்னையில இருந்து கிளம்புச்சு. தயாரிப்பாளர் இங்கதான் நாடோடி கூட்டம் தாங்க. அந்த கம்பெனி அப்படி எல்லாம் பார்த்த கம்பெனி தான். இப்படி எல்லாம் வரவேற்பு இருக்கு. இன்னைக்கு சாந்தைய கை சரி அண்ணே, இப்ப வரவேற்பு எல்லாம் இருந்தாலும் கூட எனக்குன்னு இருக்கிறது, எனக்குன்னு ஒரு தனி பாணி இருக்கு. அந்த மாதிரி ஒரு வரவேற்பு கொடுத்துருவோமா? பாருங்கள் வேடுவரே, இந்த இடத்தை என்ன நீ தடுக்காம அப்படி நிக்கிற? ஏன்டா நீ வேகமா வர்றவங்க நம்பவே கூடாது.
வேகமா வர்றவெல்லாம் வேகமா போயிடுறான். ஒரு சில வேடுபர்கள் இருக்காங்க, பேசினீங்கன்னா பேசாம அப்படி நிற்பான். அப்படி நிக்கிறவன் பக்கத்துல வரமாட்டாங்க, நின்னு தொழில் செய்வாங்க. பாருங்கள் வேடுவரே, இந்த இடத்தின் நிலைமை என்ற பொறுப்பில் இருக்கும் நான் தாங்களை வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். தாங்கள் யார், எங்கிருந்து வருகிற விவரத்தை இன்னும் தள தெளிவாக எடுத்து கூறினார். ஏதோ எங்களால் முடிந்த உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறோம். அடிச்சுக்கிறேன் தலையில சம்பளம் வாங்குறியா? நீ ஏட்ட அப்படி ஆளே இல்ல வாங்குற சம்பளத்தோட ஓவரா கூறான்டா. சரிடா, நீங்க 2 பேரும் ஆளே இல்லாத கடையில ஏன்டா அப்படி டீ ஆத்துறீங்க? ஒன்றரை குண்டா சோறு, மட்டன் குழம்பு, ஒரு நாட்டுக்கோழி, சைவம் எல்லாம் சாப்பிட்டு காசு எந்திரிச்சு பத்தியா வந்திருக்கேன். அவன் 4 வசனத்தை பேசிட்டு அவன் பேர் வாங்க வேண்டாமா ஊர்ல? என்ன சொல்ற நீ? அட அவனுக்கு 150 ரூபா தானே. அப்ப என் வசனத்தை பேச உடனே தடுக்கிறியா? அவன் பாவம், யாரு பெத்த பிள்ளையோ பாவமா இருக்கேன். வசனத்தை பேசி துறனா நீங்க இந்த பக்கம் வாங்க. அவங்க பக்கத்துல நின்னாதான் எனக்கு பேச்சு வரும். வீக்னஸ் பார்ட்டி வந்தாரை வருகை வருகை விட்டு வரவேற்று அப்படி பேச வேண்டியானே. அழகான உங்க தங்கச்சியை பார்த்த உடனே பேச வேண்டிய வார்த்தை எல்லாம் தடுமாறுது. எனக்கு அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு மூட் ஆகுது. டைப்பா இருக்காப்ல. ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி ஆட்கள் நான் கிடையாது. நாங்க நிறைய பேர் மாத்திருக்கோம். வந்தாரி வருகின்ற வரவேற்று பாலவைக்கு வண்ண தமிழ்நாட்டின் ஐயன்றானே குறிஞ்சி நாட்டின் கொட்டப்பட்ட குலக்கொடியே. என் பேர் கந்தவிடன், தாய் பேர் மீனாட்சி விடுவச்சி, தந்தையோ சொக்கேசி விடன். நான் 2 காலையில் எழுந்து காலை கணிகள் முடித்துக் கொண்டு தாய் திரு வாசி பெற்று வந்தேன் வீட்டுக்கு. கண்டேன் ஒரு மானை, கொண்டேன் அதுமது காதலாசில் மானை பின்தொடரி மாடோ வெறுண்டோடுதலை விட்டது. மான்வோடு நான்வோடு நான்வோடு மான்வோடு மானோடு நானோடு பிரியாகி இங்கு வந்தவான் தங்களுடைய திணிமணத்துக்குள் எழுந்து விட்டது. ஆனால் தங்களுடைய காவலர்களும் மான்குட்டி மட்டும் உள்ளே விட்டுவிட்டு என்னை மட்டும் தடுத்து விட்டார்கள். காரணம் கேட்டே இடத்திற்கு என்னங்க ஆயிடுச்சு? அதே அமாவாசை முடிஞ்சு இப்பதான் 5 நாள் ஆகுது. அது கொஞ்ச நேரம் இருந்துட்டே போகும். உடற்பயிற்சி செய்யறாரு போல இருக்கிறது. இல்லம்மா, எதுக்கு கட்டி வைக்குமா சங்கிலியில? தானே தானே எதுக்கு கடிச்சிட போதுமா? இப்படி எல்லாம் அவங்க பார்த்தானே என்ன சொல்லுவாங்க? நம்பிராஜ குடும்பம் ஒரு கிறுக்கு பைய குடும்பம் போல இருக்குன்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க இல்லையா? நம்ம அப்படியா? எப்பேற்பட்ட பயிற்சி எடுக்க, போர் பயிற்சியில சிறந்தவர்கள் அம்மா. ஆமா, பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு பாத்திட்ட? எந்த போருக்கு நீங்க போக போறீங்க? பார்த்தது இல்லையா? வைக்க போறது போடுவாங்கல்ல. கன்ஃபார்ம்ல அவன்தாம்மா. அது WWE, அதெல்லாம் இங்க செய்யக்கூடாது. ரெஸ்லிங். ஆமா, நீ என்ன பண்றேன்னா இதுக்கு மேல உன்னை இங்க விட்டா பிரச்சனை ஆயிரும் போல இருக்கு. கொஞ்சம் முத்துனாலும் முத்திரும் நினைக்கிறேன். நீ என்ன பண்ற, உள்ள போய் காவலை பாரு. என்ன முத்தோலால வத்திருச்சு. என்னனே, நீ உள்ள போய் காவலை பாரு. வந்தவருக்கு மான்குட்டி இல்ல அப்படிங்கறத நான் பக்குவமா எடுத்து சொல்லிட்டு வந்தேன். இவ்வளவு நேரம் நம்ம இங்க காவல் பண்ணிட்டு இருந்தோம். ஆம்பளை நிக்கிறப்ப நீ தனியா போன்னு சொல்றப்ப எனக்கு இல்ல இருக்குடா. எங்க பேக்குள்ள என்னன்னா எல்லா பிள்ளைகளும் பேக்க பார்க்க போயிருச்சு. நீ பேக்குள்ள பேக்ல இருக்காக்குன்னு பார்க்க போயிருச்சுக்கிறான். அங்க இல்லம்மா, வாங்க. எம்மா கலட்டி காயவா வச்சிருக்கோம். இருந்ததோட எங்க குடும்ப பிரச்சனையே முடியல. ஏன்டா இது வேற வாவாய அவளுக்கு அறையல. இல்ல, அவளுக்கு சந்தேகம், நம்மளுக்கு அதே மாதிரி தானே. சந்தேகம் இல்ல. நீ நாளைக்கு சங்கத்துல வந்து பேசிக்கிட. ஆமா, மின்னல் பேக்ல இல்ல இல்ல அண்ணே போயிட்டோம். யார்கிட்ட போறது அவன் நிக்கிறாப்ல. கூட்டு போடி. உள்ள போறீங்க. நாடகம் நேரம் உட்கார்ந்து ரசிச்சிருக்காங்க. ரசிகர்களுக்கு நீங்க ஏதாவது சொல்றாங்க சொல்லிட்டு போங்க. என்ன பித்தா ஐயாக்கா, நம்ம பாலமேடுங்க நம்ம நாயுடு மகாஜனங்கள் நடத்துற நாடகம் சிறப்பான முறையில நடுவில் கொஞ்சம் அப்பப்ப மழை வந்தால்
இவ்வளவு பேர் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலையில வந்து வீட்டுக்கு நான் வந்து எல்லாத்தையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வர முடியாது. என்ன பத்த ஐயாக்கெல்லாம் போயிட்டு வர்றோம். எங்க டியூட்டி முடிஞ்சிடுச்சு. இனி அடுத்த வருஷம் வந்து சந்திக்கிறேன். என்ன பத்த ஐயாக்கெல்லாம் போயிட்டு வர்றோம். ஆனா உனக்கு இப்படி ஒரு வஞ்சகம் இருக்க கூடாது.